हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे हरे। हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे हरे। हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे हरे। हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे हरे। हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे हरे। सद्गुरुनाथ महाराज की, सर्वलोक शरण्या श्री शेषाद्रि शिखर प्रभो, अभयं देहि गोविंद मह्यं दीनाय माधवा, प्रपन्नं रक्ष मां देव प्रभो वेंकटनायका, भवत्कतं जीवितं मे शरणागत वत्सला। லோகத்தில் எவ்வளவோ மகான்கள் அவதார புருஷர்கள் தொடர்ந்து அவதாரம் பண்ணிகிட்டே இருக்கா. அதிலும் பாரத தேசத்தில், அந்த பாரத தேசத்துலேயும் குறிப்பாக தமிழ்நாடு, மகாராஷ்டிரம், வங்காளம் இந்த பிரதேசங்களில் நிறையா மகாபுருஷர்கள் வந்துட்டே இருக்கா. இந்த மகாபுருஷர்கள் உலகத்தில் அவர்கள் ஜனிக்கும் பொழுது பொதுவாக எல்லாருமே ஒரு மனிதர்கள் எப்படி பிறக்கிறாளோ அப்படி தான் பிறக்கிறார். ஆதிசங்கரர் ஆரியாம்பாள் சிவகுரு தம்பதிகளுக்கு நாம் எல்லாம் எப்படி ஜனனமாறோமோ அப்படி தான் ஜனனமானார். ராமானுஜரும் அப்படி தான், மத்வாச்சாரியாரும் அப்படி தான், ரமணரும் அப்படி தான், சேஷாத்ரி சுவாமிகளும் அப்படி தான், ஞானானந்தரும் அப்படி தான், யோகி ராம் சுரத்குமாரும் அப்படி தான், பெரிய பெரியவர்களும் அப்படி தான், சந்திரசேகர பாரதியும் அப்படி தான், ராமகிருஷ்ணரும் அப்படி தான், சைத்தன்யரும் அப்படி தான், சதாசிவ பிரம்மேந்திராலும் அப்படி தான். இப்படி மகான்கள் பேரையா சொல்லிட்டு போகலாம். இது சொன்னால் ஒரு அஷ்டோத்திரம் இல்லைன்னா சகசிரநாமமே வந்துவிடும், அவ்வளவு மகான்கள். இந்த மகான்களுடைய பிறப்பு ஒரு மனிதர்கள் பிறக்கக்கூடிய சாமானிய பிறப்பு மாதிரி தான் இருக்கு. ஆனால் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறையும் பொழுது அதில் வித்தியாசம் இருக்கு. சமீபமாக வாழ்ந்த துக்காராம் அப்படிங்கிற ஒரு மகாத்மாவுடைய சரித்திரத்தில், துக்காராம் சாதாரண மனிதர்கள் போல பூத விடல் கீழவும் விழலை, மறைந்தும் போகலை. இன்றைக்கும் பண்டரிபுரத்துக்கு பக்கத்தில் அவர் இருந்த ஊரில் ஒரு பெரிய மரம் இருக்குது. அந்த மரத்துக்கு கீழே நின்றுண்டு எல்லாரையும் கூப்பிட்டுண்டு
நாம் எப்படி வெளியூருக்கு போகும்பொழுது வீட்டில் இருக்கிறவரெல்லாம் பார்த்து ராம் ராம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம், அந்த மாதிரி ராம் ராம்னு அவர் சொல்ல கருடனில் கிளம்பி பகவானோட வைகுண்டம் போனார் அப்படின்னு இருக்கு. சரீரத்தோடைய இந்த சரீரம் கீழே விழலை, ஒரு சித்த சரீரமோ யோக சரீரமோ இல்லை, பூத உடலோடையே துக்காராம் வைகுண்டம் போனார். அந்த காலத்தில் பார்த்தவர்கள் எழுதி வச்சிருக்கா. அப்பொழுது அவருடைய பெண் வயிற்று பேரன் இருந்தான், பாகவத மகிபதி அப்படிங்கிறவர். அவரும் இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கார். என் தாத்தா சரீரத்தோட வைகுண்டம் போனார். இப்படி சில பேருடைய சரித்திரம். கிருஷ்ண பக்தி அப்படின்னுட்டா இந்த கிருஷ்ண பக்தியில் அஷ்டஜாம சேவைன்னு ஒன்று உண்டு. 8 காலம் பகவானை பூஜை பண்ணுறது. இப்போ காஞ்சி மடத்தில் சந்திரமௌலீஸ்வருடைய பூஜையை 3 வேளை பண்ணுறா இல்லையா? அது மாதிரி கிருஷ்ணனுக்கு 8 காலம் சேவை பண்ணணுங்கிறது கிருஷ்ணனுடைய பூஜா பந்ததி. கார்த்தால பெருமாளை எழுப்புறது, பிரபோதனம், ஸ்ருங்காரம், அப்புறம் பூஜை, திருப்பி சாயங்காலம் ஒரு பூஜை, அப்புறம் டோலோத்சவம், விஸ்ரமணம், இப்படியா சொல்லியிருக்கு. இந்த 8 கால பூஜைக்கு அழகாக ஒரு பந்ததி போட்டு கொடுத்தவர் ஸ்ரீவல்லபர் அப்படிங்கிற மகாத்மா. அவர் தான் முதல்ல இந்த கிருஷ்ணனை கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் எப்படி பூஜை பண்ணணுங்கிறது ஒரு பாதை போட்டு காண்பிச்சார். அந்த ஸ்ரீவல்லபர் ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய 18,000 ஸ்லோகங்களையும் மனப்பாடமாக வச்சுட்டு இருந்தார். நமக்கு தெரிந்த ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை நித்தியம் பெருமாளுடைய சன்னிதானத்தில் நம்ம தினமும் பாராயணம் பண்ணுற மாதிரி ஒரு குட்டி ஸ்தோத்திரமாக இருந்தால் நம்ம மனப்பாடம் பண்ணி சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி அவர் பாகவதத்தினுடைய 18,000 ஸ்லோகங்களையுமே தன்னுடைய ஹிருதயத்தில் வச்சுட்டு இருந்தார். புஸ்தகமே இல்லாமல் ரொம்ப அழகாக ரசித்து பாராயணம் பண்ணுவார். அந்த ஸ்ரீவல்லபருடைய முடிவு எப்படி வந்தது அப்படின்னுட்டா, இன்றைக்கு எல்லாரும் அலகாபாத்தில் திரிவேணி சங்கமம்னு போகிறோமே, அந்த இடத்துல கங்கையும் யமுனையும் அந்தர்வாகினியா சரஸ்வதியும் வந்து சேர்றது இல்லையா? அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து சப்தாகமாக 18,000 ஸ்லோகத்தையும் சொன்னார். அவருடைய குழந்தைகள் உண்டு. அவர் கிரகஸ்தர் தான், கல்யாணமாகி குழந்தையோடு இருந்தவர். இன்றைக்கு ஸ்ரீநாத் துவாரகான்னு போகிறோமே பஞ்சத்வாரகாலே, அந்த ஸ்ரீநாத் துவாரகா தான் அவருடைய இஷ்ட உபாசன மூர்த்தி. தன்னுடைய குழந்தைகளை கூப்பிட்டு இந்த ஸ்ரீநாத் ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணனை எப்படி பூஜை பண்ணணும், நம்ம தமிழ்நாட்டில் ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதனுக்கு எப்படிலாம் பூஜை பண்ணணும்னு ஒரு விதி எழுதி கொடுத்துருக்கார். நீங்கள் ஸ்ரீரங்கத்துக்கு போய் அந்த ரங்கநாதருக்கு திருமஞ்சனம் ஆகும் பொழுது அதை கவனித்தீர்களானால் வேறு கோவிலில் திருமஞ்சனம் பண்ணுறதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஒரு 100 கலசம் வச்சுருப்பா. 9 கலசத்துக்கு நடுவில் ஒரு பெரிய கலசம் இருக்கும். அந்த திருமஞ்சனம் பண்ணும் பொழுது 9 கலசத்தை இது வரைக்கும் பண்ணுவா, ஒரு கலசத்தை தான் தலையில் விடுவா. ரங்கநாதருக்கு ஜலதோஷம் பிடிச்சிடும், நிறைய தண்ணி தலையில் விடக்கூடாது. அந்த ஒரு கலசத்தை விடும்பொழுது ஒரு முண்டாசு மாதிரி கட்டிடுவா. அந்த தீர்த்தம் முன்னாடி வந்து விழுமே தவிர மூச்சு முட்டாது. பால் தயிர் இதெல்லாம் இல்லாமல் குங்குமப்பூ, இதனால தான் அவருக்கு திருமஞ்சனமே. எழுதும் பொழுது இந்த நெய்யில் பண்ணக்கூடிய அப்பம் அழகிய மணவாளனுடைய நாக்குக்கு ரொம்ப ருச்சியாக இருக்கணும். இப்படியெல்லாம் ராமானுஜர் எழுதி வச்சிருக்கார் ஒரு பூஜா பந்ததி. அந்த மாதிரி ஸ்ரீவல்லபர் தன்னுடைய குழந்தைகளை கூப்பிட்டு தனக்கு பிற்காலத்தில் இந்த ஸ்ரீநாத்ஜியை எப்படிலாம் ஜாக்கிரதையாக கொஞ்சி பார்த்துக்கணுங்கிறதுக்கு ஒரு பூஜா பந்தத்தியை சொன்னார். அவருடைய குழந்தைகள்லாம் எழுதிண்டா. அதுக்கப்புறம் அந்த ஜலத்தில் இறங்கி அப்படியே மறைஞ்சு போனார். அதுக்கு ஜலசமாதின்னு பேர். ஜலசமாதினா ஜலத்தில் போய் அதுக்கப்புறம் சரீரம் கிடைக்கக்கூடாது, அது ஒரு விபத்தாகவும் இருக்கக்கூடாது. தெரிஞ்சுண்டு அந்த ஜலம்ங்கிற ஒரு பஞ்சபூதத்தில் ஒரு பூதத்தில் தன்னை கரைச்சிக்கிறது.
அப்போ அவருடைய ஒரு முடிவு அப்படி வந்தது. திருவண்ணாமலையில் ரமணர் சித்தியாகும் பொழுது அவர் கூட இருக்கிறவா அன்றைக்கும் இருக்கக்கூடிய ஹிந்து பேப்பர் இருக்குது, அதை நீங்கள் படித்து பார்த்தேன்னா தெரியும். ரமணர் இன்னும் சித்த நாழியில் சரீரத்தை விட போகிறார். மயில்கள்லாம் கூவுறது, நிறையா மயில்கள் வந்து சப்தம் போடுறது. நிறையா தரம் ரமணர் சொல்லியிருக்கார், மயில்கள் வந்து ரொம்ப ஒரு கூட்டமாக வந்து ஒரு கூவித்து அப்படின்னா ஒரு ஜீவன் முக்தன் விதேக கைவல்யத்தை அடைய போகிறான்ங்கிறதனுடைய சூச்சகம் அது அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர் சித்தியாகும்பொழுது பார்த்தா அவர் உடம்புலேந்து ஒரு பெரிய ஜோதி கிளம்பித்து திருவண்ணாமலையில் போய் மறைஞ்சு போச்சு. ஒருத்தர் ஜலசமாதியில் கலந்தார், ஒருத்தர் சரீரத்தோடு கிளம்பினார். அவர் அந்த ஜோதியை நேரில் பார்த்தவாலாம் இருக்கா. மறுநாளைக்கு ஹிந்து பேப்பர்லேயும் வந்திருக்கு, இன்றைக்கி கூட நீங்கள் அதை எடுத்து பார்க்கலாம். அன்றைக்கி காஞ்சிபுரத்தில் பெரிய பெரியவா இருந்தால் சாயங்காலம் இப்படி வந்தவர், அதோ ரமணர் போறாடா அப்படின்னு அந்த ஜோதியை பார்த்துட்டேன். அவருடைய முடிவு அப்படி. இந்த கபாலீஸ்வரர் கோவில் பக்கத்தில் ஒரு வீதியில் ஒரு டெய்லரிங் கடை வச்சுருந்தார் ஒரு மராட்டியர், பரமசிவ பக்தர். அவருக்கு ஞானம் வந்து போலூர்னு ஒரு ஊரில் போய் உட்கார்ந்துட்டார். பேசவே மாட்டார், எந்த விதமான சேஷ்டையும் இருக்காது, சாக்கடை அங்கங்கே கிடப்பார். ஊரில் நாம் எவ்வளவு நல்லவாளாக இருந்தாலும் மனுஷர்களுடைய சுபாவம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அவர் யாருடைய வம்புக்கும் போல சாக்கடையில் இருந்தார். ஞானி. அவரை சீன்றதுக்குன்னு சில பேர் நல்ல இரும்பு கம்பியை காய்ச்சி அவருடைய உடம்புல வச்சு தீட்டினா விட்டோபா அப்படின்னார். அதற்கப்புறம் அவருக்கு விட்டோபா சுவாமிகள்னு பேர் வந்தது. விட்டோபா சுவாமிகளும் சேஷாத்ரி சுவாமிகளும் கான்டெம்பரரி. போலூர்லேயே இருந்தார் விட்டோபா. இன்றைக்கும் போலூரில் அவருக்கு சமாதி இருக்குது. அவர் சித்தியாகிற நேரத்தில் சேஷாத்ரி சுவாமிகள் சொல்கிறார், தேவலோகத்திலேருந்து ஒரு தேர் வந்து விட்டோபாவை மேலே கூப்பிட்டுண்டு போயின்னு இருக்கு அப்படின்னு இங்கேருந்து சொல்கிறார். அர்ச்சிராதி மார்க்கங்களில் போகின்றவர்களுக்கு இப்படி ஒரு தேர் வந்து கூப்பிட்டுண்டு போகும்னு சாஸ்திரங்கள்லாம் எழுதியிருக்கு. ஒரு ரதம் வரும். அது வந்து அந்த நேரத்தில் அப்புறமா நியூஸ் வர்றது விட்டோபா சித்தி ஆயிட்டார். அந்த மாதிரி விட்டோபாவுடைய சரித்திரத்தில் அப்படி இருக்கு. வள்ளலாருடைய சரித்திரத்தை சொல்லும் பொழுது அவர் ஒரு அறைக்குள்ளே போய் தன்னைத்தானே பூட்டின்றார், அப்புறம் பார்த்தா வெளியில் வரலை அப்படின்னு சொல்கிறார். அது அவருடைய முடிவு. அந்த மாதிரி ராகவேந்திர சுவாமிகள் தான் இந்த இடத்துல தான் சித்தியாக போகிறேன்னு சொல்லி ஒரு கட்டடம் கட்ட சொல்லி அந்த கட்டடத்துக்கு கீழே ஒரு ரூம் கூட வச்சு நான் கையில் வந்து ஒரு ஜபமாலையால் ஜபம் பண்ணிகிட்டே இருப்பேன். என்னுடைய பிருந்தாவனத்தை வந்து சாலக்கிராமத்தினாலேயே மூடணும். கடைசி சாலக்கிராமத்தை என்னுடைய கையில் இருக்கிற ஜபமாலை நின்று போகும்பொழுது மூடணும் அப்படின்னுட்டு அந்த சாலக்கிராமத்தினால மூடினா ஜீவசமாதி. ஜீவசமாதின்னு எதாவது செத்து போயிட்டு சொல்லக்கூடாது, உயிரோடையே போய் கீழே உட்கார்ந்தார் சொல்லி. அந்த மாதிரி ஜீவசமாதியில் இன்னொருத்தரை சொல்லணும்னா பகவன் நாம போதேந்திரால். திருவிடமருதூர் இந்த பக்கங்கள்லாம் சஞ்சாரம் பண்ணிண்டு அப்புறம் காவேரி கரைக்கு வரார். குழந்தைகள் எல்லாம் விளையாடின்னு இருக்கு. ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டு இந்த தாத்தா அதுக்குள்ளே உட்காந்துப்பேன், நீங்கள் என் மேலே மண்ணெல்லாம் போட்டுட்டா கூட நான் வேற ஒரு பக்கமாக எழுந்து வருவேன் அப்படின்னு 4-5 தரம் திரும்ப 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 சொல்லி அந்த குழந்தைகள் எல்லாம் ஒரு விளையாட்டு மாதிரி பண்ண ஒரு தரம் கீழே போனவர் வெளியில் எழுந்து வரலை. ஊர்க்காரர்கள்லாம் ஓடி வந்து பயந்து தோண்டும் பொழுது நானே என்னுடைய சங்கல்பத்தினால இங்கே சித்தியாயிருக்கு, மேலே தோண்ட வேண்டாம் அப்படிங்கிறார். ஜீவசமாதி. சதாசிவ பிரம்மேந்திரால் இதே மாதிரி ஜீவசமாதி. இன்றைக்கு திருவையாறில் தியாகராஜ ஆராதனை கொண்டாடுற இல்லையா, அவர் சித்தியாகும் பொழுது அவருடைய தலை வெடித்து அங்கிருந்து ஒரு ஜோதி கிளம்பி போனதா அவருடைய சிஷ்யர்கள் எல்லாம்
தியாகராஜருடைய சரித்திரத்தை எழுதி வைக்கும் பொழுது எழுதி வச்சிருக்கா. ஆதிசங்கரருடைய சரித்திரத்தில் 2 விதமான அபிப்பிராயம் இருக்குது. ஒன்று, காஞ்சிபுரத்திலே காமாட்சி அம்மன் கோவிலில் அவர் மறைஞ்சு போனார் அப்படிங்கிறதாகவும், சில சங்கர விஜயங்களில் கைலாசத்தில் போய் மறைந்து போயிட்டார் அப்படிங்கிறதாகவும் இருக்கே தவிர சங்கரருக்கு சமாதி கிடையாது. கீழே விழுந்தார், சரீரம் விழுந்தது, கைலாசத்துக்கு போனார். எந்த கைலாசபதி சங்கரரா வந்தாரோ அந்த கைலாசபதி அப்படியே மறைஞ்சு போயிட்டார். அப்படி இல்லைன்னா காஞ்சி காமகோடி பீடத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோவிலில் சர்வஜ்ஞ பீடத்தில் ஏறி அப்படியே அந்தர்தானமானார் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. இப்படி பல மகான்களுடைய சரித்திரத்தை நன்னா பார்த்துட்டு வரும்பொழுது ஆழ்வார்களில் நம்மாழ்வார் சரீரத்தோட வைகுண்டம் போனார். நாயன்மார்களில் சுந்தரர் கைலாசத்துக்கு சரீரத்தோடு போனார். இப்படி பல சம்பவங்கள், பல சரித்திரங்கள். எதற்காக இதெல்லாம் சொல்லிட்டு வரேன் அப்படின்னுட்டா, மகான்களுடைய பிறப்பு என்னவோ ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் முடிவில் பல வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசங்களில் ஜீவன் முக்தனான ஒரு மகாத்மா சரீரத்தை விட்டுட்டு அகண்டாகாரமான பிரம்மத்தோட கலந்துடுவான். இப்போ பகவத்கீதை பாராயணம் பண்ணுறவாளுக்கு இப்போ தட்சிணாயனம் உத்தராயணம் அப்படிங்கிறது 2 வரும். உத்தராயணத்தில் போகிறவன் தான் உத்தம கதியை அடையிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ நம்ம பார்த்தாலே 4 நாள் முன்னாடி மகாபெரிவாளுடைய ஆராதனை வந்தது. இது மார்கழி மாதம்தான், இது தட்சிணாயனம் தான். இப்போ அப்பேற்பட்ட ஒரு பெரிவாலே உத்தராயணத்தில் இல்லை தட்சிணாயனத்திலையா அப்படின்னு வரும். ஆனால் நன்னா தெரிஞ்சவாளுக்கு அர்ச்சிராதி மார்க்கங்களில் ஏதோ ஒரு உலகத்துக்கு போகிறவனுக்கு தான் தட்சிணாயனம் உத்தராயணம்ங்கிற பாதையே தவிர எங்கேயும் இருக்க பிரம்மத்தோட கலந்து போகிறவனுக்கு தட்சிணாயனம் உத்தராயணம் தேவையில்லை. இவாளை பொறுத்த வரைக்கும் இங்கிருந்து ஆத்மா இங்கே ஒன்று போய் அடையிறதில்லை. அது ஒரு எம்டி ஸ்பேஸ் மாதிரி. ஒரு கடத்துக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ், அந்த கடம் உடஞ்சதுன்னா கலந்துடுத்துன்னு சொல்ல முடியாது இல்லையா, ஏன்னா கலந்து தானே இருக்குது. அந்த உபாதியானது நீங்கப்பட்டது. அந்த மாதிரி அர்ச்சிராதி மார்க்கங்களில் போகிறவர்களுக்கு தான் தட்சிணாயனம் உத்தராயணம்ங்கிற விதியே தவிர ஜீவன் முக்தனான ஞானிக்கு இத்தகைய விதிகள் பொருந்தாது. இதுலேயும் சில மகான்கள் அந்த சமாதியில் இருந்துண்டும் நிறைய அந்த சமாதியில் அவள் எல்லா இடத்துலையும் கலந்தாலும் கூட அந்த இடத்துல அவளுடைய சாநித்தியம் இருந்துட்டுருக்கு. சொல்கிறா உபனிஷத்து ஒரு விடுகதை போடுறது, எண்ணெய் இல்லை, திரி இல்லை, ஆனால் இடி மின்னல் எதற்கும் சளைக்காமல் ஒரு தீபம் எரிந்துட்டே இருக்குது. அது என்ன தீபம்? அதுக்கு எண்ணெயும் விட வேண்டாம், திரியும் போட வேண்டாம், மழை இடி புயல் எதற்கும் அது அணையாது அப்படின்னுட்டா அது என்ன ஜோதின்னா ஞானிகள் சமாதியில் இருக்காரே அந்த ஜோதி தான் அது. அதற்கு எதுவும் தேவையில்லை, அது இருந்துட்டே இருக்குது. அந்த ஜோதி அந்த இடத்துல பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிறது. அத்தகைய ஞானிகள் இதுக்கு சித்தியான பிறகும் சில ஞானிகள் என்ன பண்ணுறா அப்படின்னா சில பக்தர்களுக்கு தரிசனம் தரா. அவள் அந்த இடத்துல இருக்காங்கிறதுக்கு நிறையா பிரமாணங்கள் இருக்குது. ஒவ்வொரு சம்பவங்கள்லாம் சொல்லிட்டு வரேன். பகவன் நாம போதேந்திரால் காவேரியிலே அந்த காவேரி ஜலத்தினுடைய கரையில் இருக்கிற மண்ணிலேயே சித்தி ஆயிட்டார். காவேரியில் அப்புறம் வெள்ளம் வரும் குறையும், வெள்ளம் வரும் குறையும். இப்படி சில காலத்தில் அவருடைய சமாதி எங்கே இருக்குன்னே தெரியாமல் காவேரியால் அடிச்சுட்டு போயிடுது. அதுக்கு ரொம்ப பிற்காலத்தில் வந்தவர் சத்குரு சுவாமிகள். பரமராம பக்தர். சின்ன குழந்தையிலிருந்து அப்படி ஒரு ராம பக்தர். எங்கேயாவது ராமாயண உபன்யாசம் நடந்ததுன்னா அந்த ராமாயண உபன்யாசத்தில் ராமரை பார்த்து கௌசல்யா சொல்கிற மாதிரி ஒரு கட்டம் வரும். ஒரு பெரிய தசரதராஜனுடைய குமாரன், அயோத்தியினுடைய ராஜகுமாரன், இந்த நாட்டில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சத்திரத்தில் சாப்பிட்றா. இந்த நாட்டிலே நம்ம நெல் உணர்த்தும் பொழுது ஒரு காக்கா 10 நெல் சாப்பிட்ற மாதிரி ஒரு சாதம் நீ சாப்பிட்டுடுவியா? இவ்வளோ பெரிய ராஜ்யத்தில் ஒரு ராஜகுமாரனுக்கு உணவு இல்லை, நீ காட்டுக்கு போகணுமா? எவ்வளவோ பேர் சாப்பிடும் பொழுது அப்போ கௌசல்யா சொல்கிறா, அதிருஷ்ட துக்கோ தர்மாத்மா சர்வபூத பிரியம்பதாக சொல்கிறா.
நீ சர்வ ஜனங்கள்கிட்டையும் பிரியமா இருக்க, அப்பேற்பட்ட உனக்கு இப்பேற்பட்ட ஒரு துக்கம் வந்ததா? கதம் உஞ்சேன வர்த்தையேத்து அப்படிங்கிறா கௌசல்யா. சொல்றா, ராமா நீ உஞ்சுவர்த்தி எடு, நான் உன் கூட காட்டுக்கு வரேன். அந்த உஞ்சுவர்த்தியில் இருக்கிற அக்ஷதையை கொண்டு வா, நான் உனக்கு சமைச்சு போடுறேன், நீ நானும் சந்தோஷமா இருக்கலாம். சொல்லும் பொழுது அந்த சின்ன குழந்தையா இருக்கக்கூடிய மருதானல்லூர் சத்குரு சுவாமிகள் அந்த கதையை கேட்டுட்டு ஒரு பக்தி ஆவேசத்தில், ராமர் ஏன் உஞ்சுவர்த்தி எடுக்கணும், நான் உஞ்சுவர்த்தி எடுக்கிறேன் அப்படின்னு குழந்தையா இருக்கும் பொழுது அதுக்கு ததாத்மிக பாவம்னு பேர். சில பேர் நல்ல நம்ம பக்தின்னு சொல்கிறோம் இல்லையா, பக்தி சாஸ்திரம் இருக்கு. ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய காலத்தில் அவருடைய மேனியில் கண்லேருந்து ஜலம் வர்றது, மேனிசில் இருக்கிறது, கீழே விழுறது, பார்வை நிலக்கொத்தி போகிறது, அப்புறம் முகத்தில் ஒரு தேஜஸ் ஏற்படுறது, இதெல்லாம் அவ கூட இருந்தவா பக்தி சாஸ்திரத்தை வச்சுட்டு தான் இதெல்லாம் பக்தி. பக்தியில் என்ன பாவம்? நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரோம், மாதம் மாதம் திருப்பதி போகிறோம், ஒரு பிறந்த நாள் அன்றைக்கி கோவிலுக்கு போகிறோம், அப்புறம் ஒரு கல்யாண நாள் அன்றைக்கி கோவிலுக்கு போகிறோம், அப்புறம் அர்ச்சனை பண்ணுறோம். இதெல்லாம் பக்தியில் ப்ரீகேஜி எல்கேஜி மாதிரி. உத்தம பக்தியிலே அந்த பக்தனுக்கு உடம்புல பலவிதமான பக்தி பாவங்கள் ஏற்படும். அதில் சாண்டில்ய பக்தி சூத்திரம், நாரத பக்தி சூத்திரத்துலலாம் 19 விதமான பக்தி பாவங்களை சொல்லியிருக்கு. அவனுக்கு கிருஷ்ணான்னு ஒரு பேரை கேட்டாலே குடங்குடமாக கண்லேருந்து ஜலம் வரும், அப்படியே மேனி சிலிர்த்திடும், கீழே விழுவான், துடிப்பான், உடம்புல கம்பம், ஒரு நடுக்கம் ஏற்படும், பார்வை அப்படி நிலக்குத்தி போயிடும், இப்படிலாம் சொல்லியிருக்கு. இத்தகைய பக்தி தான் ஆண்டாள்கிட்ட இருந்த பக்தி, இத்தகைய பக்தி தான் நம்மாழ்வார்கிட்ட இருந்த பக்தி, இத்தகைய பக்தி தான் மீராட்ட இருந்த பக்தி, இத்தகைய பக்தி தான் கோபிகைகள்கிட்ட இருந்த பக்தி. இதை தான் பக்தி சாஸ்திரங்கள் உயர்ந்த பக்தியாக சொல்கிறது. ஏன் அப்படின்னா, ஒருத்தர் சாப்பிடாமல் இருக்கார், தூங்காமல் இருக்கார், பல மணி நேரங்கள் உட்கார்ந்துட்டே இருக்கார், கண்ணை மூடிண்டு தபஸ் பண்ணுறதுனால நம்ம அவளை மகாத்மான்னு ஒத்துன்ற மாட்டோம், விஷயம் தெரிஞ்சவா. ஏன் அப்படின்னா, இரண்யகசிபு உட்கார்ந்தானே, மாசக்கணக்காக வருஷக்கணக்காக பிரம்மாவே பார்த்து வியந்து போகிற அளவில் இரண்யகசிபு உட்கார்ந்துட்டான். அவனை போய் நல்லவன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பிரம்மா சொல்கிறார், ஏ காஷ்யப்பா, இது வரைக்கும் உன்னை போல தபஸ் பண்ணவனை நான் பார்த்ததே இல்லைங்கிறார். நல்ல வேத அத்தியாயனம் பண்ணுறா, நல்ல யாகயஜ்ஞாதிகள்லாம் பண்ணுறாதுனாலையும் பக்தின்னு சொல்ல முடியாது. ராவணன் பண்ணினானே, ராவணன் போல சிவபூஜையும் பண்ண முடியாது, ராமன் போல அக்னிஹோத்திரமும் பண்ண முடியாது. பக்திங்கிறது ஹிருதயஸ்பர்ஷமானது, மனசு உருகணும், அது மனசில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். சரீரத்தை இப்போ கின்னஸ் ரெக்கார்ட்லேயே கூட சில பேர் கை தட்டிகிட்டே இருக்கா, 24 மணி நேரம் 24 மணி நேரம் நின்றுட்டே இருக்கிறவா உண்டு, ஒத்த காலில் நிற்கிறவா உண்டு. அது மாதிரி பிடிவாதம் இருந்ததுன்னா சாப்பிடாமல் இருந்துடலாம், பிடிவாதம் இருந்ததுன்னா தூங்காமல் இருந்துடலாம், பிடிவாதம் இருந்ததுன்னா என்ன வேணால் பண்ணிடலாம். ஆனால் பிடிவாதம் இருந்தால் அழ முடியாது இல்லையா? சரி, நான் இன்றைக்கி பிடிவாதமாக 24 மணி நேரம் அழப்போகிறேன், முடியாது. அதுதான் பக்தி. மனசில் அந்த கெமிஸ்ட்ரினா பக்தி ரசாயனம் அது ஏற்படணும். அது ஏற்படணும் அப்படின்னுட்டா, பக்தி ரசாயனம் ஏற்பட்ட ஒரு ஆளோட உனக்கு ஒரு ஸ்பர்ஷம், ஒரு சம்பந்தம் ஏற்படணும். அதுதான் சத்சங்கம், அதுதான் குரு கிருபை. அப்படி போதேந்திரால் அங்கே சித்தியான பிறகு மருதானூர் சத்குரு சுவாமிகள் இங்கிருந்து நார்த் இந்தியா யாத்திரை கிளம்பி போயிட்டார், அயோத்தி வரைக்கும். அயோத்தி வரைக்கும் கிளம்பி போகும்பொழுது அன்னமாச்சாரியா அவருடைய அவதார ஸ்தலத்தெல்லாம் ஆந்திராவில் தாண்டி போகும்பொழுது அவருக்கு ஒரு கனவு ஏற்படுறது, நீ தென்னிந்தியாவுக்கு வந்துடு, உனக்கு தென்னிந்தியாவில் ஒரு முக்கியமான காரியம் ஒன்று காத்துன்ருக்கு. அந்த திவ்ய சொப்பனத்தையே ஒரு பிரேரணையை அடுத்துண்டு சத்குரு சுவாமிகள் திரும்பி அந்த பக்கம் போகாமல் திரும்பி வரார். அந்த காரியம் என்ன அப்படின்னுட்டா, போதேந்திராளுடைய சமாதியை கண்டுபிடிக்கிறது. இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த சமாதி இடத்துல செங்கல் கட்டடம் இருக்கான்னு பார்க்குறதா? எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னுட்டா, குருநாதருடைய சமாதியில் கால் பட்டுடக்கூடாது, அதை விட அபச்சாரம் என்ன இருக்கு? அதனால் தன்னுடைய 2 காலையும் கட்டின்றார்.
கட்டிண்டு சாப்பிடாம இருந்தார். சாப்பிடாம அந்த சமாதி உத்தேசமாக எந்த இடத்துல இருக்கும்னு ஒரு கணக்கு பண்ணி அந்த இடத்துல அங்க பிரதட்சணம் பண்ணிகிட்டே வரார். திரும்ப 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 சத்குரோ பாஹிமாம் பரமதயாலோ ரக்ஷமாம்னு சொல்லிண்டே அப்படி 12 நாள் 20 நாள் அவரை சுற்றி வரும்பொழுது ஒரு இடத்துல அவருக்கு அப்படி தூக்கி போடுறது, மேனி சிலிர்க்கிறது. கீழேந்து பார்த்தா போதேந்திராளுடைய அந்த ஒரு கண்டத்வனி ராம 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 அந்த கர்ஜனை கேட்கறது. அப்புறம் அதுதான் குருநாத்தாளுடைய சமாதி அப்படின்னுட்டா இன்றைக்கு அதை கட்டி வச்சிருக்கார், காப்பாற்றி கொடுத்துருக்கார். பின்னாடி அவருக்கு ஒரு பயம். என்ன பயம்னா, திரும்பி காவேரியில் வெள்ளம் வந்துடுத்துன்னா இந்த சமாதியை அடிச்சுட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? அப்போ தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ராஜா இந்த சத்குரு சுவாமிகளுடைய சிஷ்யனாக இருந்தான். அவன் எவ்வளவு குரு பக்தி இருந்ததுன்னா காவேரியை மாதிரி பண்ணி கொடுத்துருக்கான். திருவிடமருதூர்லேருந்து நீங்கள் ஆடுதுறை வரைக்கும் போய் பார்த்தா திருவிடமருதூர்லேருந்து மகாதான தெரு வரைக்கும் நேர வர காவேரி இந்த கோவிந்தபுரத்தில் ஒரு யூ-டர்ன் பண்ணிட்டு திருப்பி போகும். அதாவது காவேரியை தள்ளி விட்டுட்டான், இந்த அதிஷ்டானத்துக்கிட்டக்க வரக்கூடாது அப்படின்னுட்டு. அவனுடைய குரு பக்தி. அதற்கு பிறகும் இந்த குருநாத்தால் இந்த போதேந்திரால் இந்த சமாதியில் இருந்துருக்கார் அப்படிங்கிறதுக்கு நிறைய சம்பவங்கள். ஆடுதுறையில் ஒரு இஸ்லாம் மதத்தை சேர்ந்த ஒருத்தர் என்ன பண்ணினார் அப்படின்னா வெத்தலை வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார். அந்த வெத்தலை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு மடத்தில் போதேந்திராளுக்கு ஆராதனை நடக்கிறது. நிறையா பாகவதாலெலாம் வரா, சாப்பிட்றா. பாகவதாளுக்கெல்லாம் சந்தன தாம்பூலங்கள்லாம் கொடுத்து வெத்தலை பாக்கு கொடுக்கணும். கொடுக்கும் பொழுது இன்னும் வெத்தலை வரலை. அந்த நேரத்தில் அந்த அந்த வெத்தலை விற்கிறாரு. அவர்கிட்ட போய் ஒரு சன்னியாசி தண்ட காஷாயத்தோட கமண்டலத்தோட போய் பாகவதர்கள்லாம் சாப்பிட்டுன்னு உட்கார்ந்துருக்கா, நீ இன்னும் வெத்தலை எடுத்துகிட்டு வரல அப்படின்னு விரட்டுறார். அவன் ஓடி வரான். ஓடி வந்து அந்த வெத்தலையை கொடுக்கும்போது அந்த சன்னியாசியை கூப்பிடு, இங்கே ஒருத்தரே வந்தாரேன்னு கேட்டால் இங்கே யாரும் கிடையாது, இங்கே சித்தியாக இருக்கார் அப்படின்னா அந்த சமாதியிலேருந்து அவனை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தார். அதுக்கப்புறம் அவன் ராமநாமத்தை உபதேசம் வாங்கிட்டு அந்த சமாதியிலேயே இருந்தான். அவனுக்கு எல்லாரும் பாகவதாலாம் கபீர்னு பேர் வச்சான். அப்போ வரார், இங்கே பாகவதால் சாப்பிட்றதையும் பார்க்குறார், வெத்தலை இல்லைங்கிறதையும் பார்க்குறார், வெத்தலை யார்கிட்ட சொல்லியிருக்கிறதுங்கிறதையும் பார்க்குறார், போய் கூப்பிட்டுண்டும் வரார். அப்படின்னுட்டா இந்த சமாதியில் அவள் இருந்துருக்கா, பார்க்கறா. நம்ம பண்ணுற ஒவ்வொரு காரியமும் அவர்களுக்கு சின்னதோ பெருசோ எல்லாம் தெரியறது அப்படிங்கிறது இங்கே நிரூபணமாகுது. இதை தவிர நிறையா இப்போ கொஞ்சம் போதேந்திராளோட அதிஷ்டானம் பிரசித்தியாக எடுத்து இல்லையா. நான் சின்ன குழந்தையில் போகும்பொழுது ஒரு சின்ன பழங்காலத்து தஞ்சாவூர் வீடு மாதிரி இருக்கும். ஓடு தான் வேஞ்சிருக்கும், கீழே நிறையா வவ்வால் புழுக்கையெல்லாம் விழுந்திருக்கும். ஒரு வயசான பாகவதர் பூஜை பண்ணிட்டு இருப்பார். அப்போ நிறையா பாகவதால் சொல்லுவான். ராத்திரி 12 மணிக்கு இந்த அதிஷ்டானத்தில் வந்து உட்காந்துண்டா உள்ளேந்து ராம 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 ராமன் கர்ஜனை கேட்கறது அப்படின்னு சொல்லுவா. சில சமயம் அந்த போதேந்திரால் அங்கே நடக்கிறதெல்லாம் தெரியறது அப்படின்னுவா. இப்போ அந்த பகவன் நாம போதேந்திரால் அந்த சமாதியில் பிருந்தாவனத்தில் நமக்கு பிரத்யக்ஷமாக அனுகிரகம் பண்ணின்னு இருக்கார் அப்படின்னு தெரியுது. இந்த போதேந்திராளுடைய குரு ஆத்மபோதேந்திரால்னு பேர். அவருக்கு இன்னொரு பேர் விஸ்வாதிகேந்திர சரஸ்வதின்னு பேர். அவருடைய கிருப்பையினால தான் போதேந்திராலே பிறந்தார். போதேந்திராளுடைய அப்பா அம்மாவுக்கு மோகன பாண்டுரங்கன் சுகுணாதேவி அப்படின்னு பேர். அந்த மோகன பாண்டுரங்கன் காஞ்சி காமகோடி பீடத்தில் இருந்த ஆத்மபோதேந்திரால்ங்கிற ஒரு மகாத்மாவுக்கு தான் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஸ்ரத்தையாக கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு குருநாதர் கேட்கிறார், எவ்வளவு ஸ்ரத்தையாக கைங்கரியம் பண்ணுறே, உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறார். எனக்கு ஒன்றுமே வேண்டாம். ஏன்னா பிரகல்லாதன் பாகவதத்தில் சொல்கிறான், 10 புஷ்பத்தை உன்னோட சரணத்தில் போட்டுட்டு இது வேணும் அது வேணும்னு கேட்டால் நான் வணிகன் ஆயிடுறேன், ஒரு வியாபாரி ஆயிடுறேன், எனக்கு ஒன்றும் வேண்டாம். பக்தி அப்படிங்கிறது பண்ணிட்டு எதையும் நான் கிடைக்கிறதுக்காக இல்லை. இந்த பக்தி சாஸ்திரங்கள்லாம் சொல்லக்கூடிய பக்திங்கிறது பக்தி சுகம். ஒரு ரொம்ப நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு குழந்தை
ராத்திரி முழுக்க கண்ணு முழிச்சுண்டு ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறான். இந்த மேட்ச் பார்த்தா அவனுக்கு புண்ணியமா, மேட்ச் பார்த்தா அவனோட எக்ஸாமில் நிறையா மார்க் வரப்போகிறதா, என்னத்துக்காக பார்க்குறான்னா அவனுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஒரு மியூசிக் கச்சேரி நம்ம போய் கேட்குறோம், ஏன் சந்தோஷமாக இருக்குது. சில நாவல்கள் படிக்கிறோம், ஏன் சந்தோஷமாக இருக்குது. சில காட்சிகளை பார்க்குறோம், நாடகம் இதெல்லாம் பார்க்குறோம், ஏன் சந்தோஷமாக இருக்குது. பக்தி சொல்கிறது பகவானுக்கு பூஜை பண்ணுறதே சந்தோஷமாக இருக்குன்னு பண்ணு. ஏன் நான் பூஜை பண்ணணும், நான் சந்தோஷமாக இருக்கு. உனக்கு எப்படி கிரிக்கெட் மேட்சை பார்த்தாலோ ஒரு நாவலை படித்தாலோ எதையோ பார்த்தா உனக்கு ஒரு சந்தோஷம் வருது இல்லையா, அந்த சந்தோஷம் எனக்கு அழகழகான முல்லை மல்லி ஜாதி போன்ற புஷ்பங்களை எடுத்து இந்த கையினாலே ஒவ்வொரு நாமாவளி சொல்லி பகவானுடைய சரணத்தில் சேர்க்கும் பொழுது அலாதியான ஒரு ஆனந்தம் எனக்கு வருது. ஏன் அப்படின்னா உலகத்தில் மனுஷ ஜென்மமே துர்லபம். கை இருக்கு, இந்த கையை வச்சுட்டு எவ்வளோ பேர் எவ்வளோ விதமான காரியங்கள் பண்ணும் பொழுது இந்த கையில் 2 புஷ்பத்தையும் கொடுத்து உன்னுடைய சரணத்தில் போடணும்னு ஒரு புத்தியும் எனக்கு கொடுத்துருக்கியே, அதை விட பெரிய பாக்கியம் என்ன இருக்கு. அப்போ பக்திங்கிறது என்னன்னா பக்தி சுகம். பகவான் ஒரு தம்புரா வச்சுட்டு சாயங்காலம் பகவானுடைய சன்னிதானத்தில் உட்காந்துண்டு ஆனந்தமாக 10 கீர்த்தனை பாடினா ஒரு சுகம். அதில் அது 10 பேர் ஆடியன்ஸ்க்காக பாடுறதில்லை, தன்னுடைய சாமர்த்தியத்தை வெளிப்படுத்துறதுக்காக பாடுறதில்லை, பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்காக. பகவானை சந்தோஷப்படுத்தி அவன் சந்தோஷப்பட்டு அந்த சந்தோஷத்தில் நாம் சந்தோஷப்படுறது. நமக்கு யாராவது ரொம்ப பிரியமாக இருந்தால் அவளை ஏதாவது சந்தோஷப்படுத்தணும் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்போம் இல்லையா. அப்புறம் அவர் சந்தோஷமானால் நமக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி நமக்கு பிரியமாக இருக்கக்கூடிய பகவானை ஏதாவது ஒரு விதத்தில் சந்தோஷப்படுத்தி அவனுடைய சந்தோஷத்தில் நாம் சந்தோஷப்படுறது. அதனால இந்த இடத்துல போதேந்திரால் அந்த அவர் கேட்காட்டாலும் கூட இவ்வளவு நாள் நீ எனக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு குழந்தை இல்லைன்னு ஒரு பழத்தை கொடுக்குறார். அப்படி பிறந்தவர் தான் போதேந்திரால். அந்த கொடுத்த குரு ஆத்ம போதேந்திரால். அவர் பகவன் நாம சித்தாந்தம் பண்ணுன்னு அவரை பிரேரணை பண்ணுறார். அதனால தான் போதேந்திரால் நாம சித்தாந்தம் பண்ணினார். நாம சித்தாந்தம்னா என்ன, உங்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நாம மோட்சம் தரும் அப்படின்னா அந்த காலத்தில் வித்வான்கள்லாம் ஒத்துக்க மாட்டான். அவள் கேட்பா வேதத்தில் இருக்கா, எங்கே ஆத்தென்டிசிட்டி என்ன. ஃபைனல் ஆத்தென்டிசிட்டிங்கிறது வேதம் தான். நெக்ஸ்ட்டு ஆத்தென்டிசிட்டிங்கிறது சாஸ்திரம். நெக்ஸ்ட்டு ஆத்தென்டிசிட்டிங்கிறது இதிகாசம். நெக்ஸ்ட்டு ஆத்தென்டிசிட்டிங்கிறது புராணம். இது அத்தனையிலையும் நாம மோட்சம் தரும்னு இருந்தால் தான் ஸ்காலர்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிப்பா. இல்லைன்னா இது நீ ஏதோ சொல்கிற, உனக்கு தோன்றதை சொல்கிறே தவிர அது பிரமாணமாகாது. அதனால போதேந்திரால் நாம சித்தாந்தம் பண்ணினார் அப்படின்னா நாமம் மோட்சம் தரும்னு வேதத்தில் எங்கேருந்தெல்லாம் இருக்குன்னு எடுத்து காண்பிச்சிருக்கார். சாஸ்திரத்தில் எங்கேருந்தெல்லாம் எடுக்குன்னு எடுத்து காண்பிச்சிருக்கார். இதிகாசங்களில் எங்கேருந்து எடுக்குன்னு எடுத்து காண்பிச்சிருக்கார். புராணங்களில் எங்கேருந்து இருக்குன்னு எடுத்து காண்பிச்சிருக்கார். இப்படி எடுத்து காண்பிச்சு ஒரு கன்க்ளூஷனுக்கு வருது தான் நாம சித்தாந்தம்னு பேர். அந்த போதேந்திரால் பண்ணினார் இல்லையா, அவரை பண்ண சொன்னார் ஆத்ம போதேந்திரால். நீங்கள் எப்படி பண்ருட்டிக்கும் விழுப்புரத்துக்கும் பக்கத்தில் பார்த்தா சின்ன கள்ளிப்பட்டுன்னு ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கினா வடவாம்பலம்னு ஒரு ஊர் வரும். அந்த ஊரில் தான் அவர் சித்தியானார். எப்படி சித்தியானார்னு சொல்லும் பொழுது அவர் காசியிலேயே ரொம்ப நாள் இருக்கார். தமிழ்நாட்டுக்கு வரார். காசியில் போயிட்டு வந்தவா ராமேஸ்வரம் போகணுங்கிறது ஒரு சம்பிரதாயம். போதேந்திராலும் அவருடைய குருவான ஆத்ம போதேந்திராலும் ராமேஸ்வர யாத்திரை போயிட்டு திரும்பி வரும்பொழுது இந்த ஊரில் அவர் சித்தி ஆயிட்டார் அப்படின்னு இருக்கு. போதேந்திரால் அந்த ஊர்லேயே ஒரு வருஷம் தங்கி இருந்தார் அப்படின்றதும் இருக்கு. பெரிய பெரியவாளுடைய சரித்திரத்தில் அவர் ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்கா, எந்தெந்த ஊர்லெல்லாம் அவர் சாத்துர்மாசியம் பண்ணினார் அப்படிங்கிறது. சாத்துர்மாசியம்னா உங்களுக்கே புரியும், 4 மாதங்கள். இப்போ அந்த 4 மாதங்களில் 4 பட்சங்களாக குறைச்சுட்டதுனால 2 மாதம். அந்த சாத்துர்மாசியத்தில் ஒரு சன்னியாசி ஒரே ஊரில் இருக்கணும், வெளியூருக்கு போகக்கூடாது. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட ஃபுட்டு சாப்பிட்ணும். ஒரு 15 நாள் பால் சாப்பிடக்கூடாது, தயிர் சாப்பிடக்கூடாது, காய்கறிகள் சாப்பிடக்கூடாது. இப்படி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுட்டு இருக்கணும். மோஸ்ட்லி இட் ஷுட் பி இன் பினன்ஸ்.
அப்படி இருக்கிற ஒரு விரதத்துக்கு தான் சாதுர்மாசியம்னு பேர். இப்படி பெரிய பெரியவர்கள் வந்து சாதுர்மாசியம் இருந்த பல ஊர்களில், நான் சொன்னேனே இந்த வடவாம்பலம், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெங்கடாத்ரி அகரம்னு ஒரு ஊர், வளவனூருக்கு பக்கத்தில் இருக்கு. அந்த ஊரில் ஒரு தரம் சாதுர்மாசியம் இருந்தார். இந்த சாதுர்மாசியம் இருக்கும் பொழுது அந்த சன்னியாசி இஸ் அலௌடு டு மூவ் வித்தின் த வில்லேஜ். அந்த வில்லேஜினுடைய எல்லையை தான் தாண்டக்கூடாது. எந்த ஊர்ன்னு இருக்கோ அந்த ஊருடைய எல்லை கல்லுக்குள்ளே அவர் சஞ்சாரம் பண்ணலாம். இட் இஸ் அலவுட். அப்படியே வரும்பொழுது இந்த வடவாம்பலம்ங்கிற கிராமத்துக்கு வரார். வந்த பெரியவா என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஒரு ஒரு வயல்வெளி இருக்குது, அந்த வயல்வெளியில் இப்படி குத்திண்டு உட்கார்ந்துட்டார். பெரியவா அந்த இடத்துல வந்து உட்கார்ந்த உடனே நிறையா பேர் ஓடி வரா. வந்த உடனே பெரியவா கேட்கிறார், இந்த நிலம் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறார். அந்த ஊரில் இருக்கிற ஒரு விவசாயி சொல்கிறான், எனக்கு தான் சொந்தம். அவன் என்ன நினச்சிண்டான், பெரியவா மடத்துக்கு ஏதாவது விளைச்சல் நிலம் கேட்குறார் போல இருக்கு அப்படின்னுட்டு, இதை விட நல்ல விளைவிக்கக்கூடிய நிலங்கள்லாம் இருக்குது சாமி, நான் தரேன் அப்படின்னா. அவர் சொன்னார், அதுக்காக கேட்கலப்பா, எங்கள் மடத்தில் வந்து ஒரு சுவாமிகள் இந்த ஊரில் சித்தியாக இருக்காருன்னு ரெக்கார்டில் இருக்குது. நான் அப்படியே தேடிண்டு வந்தால் எனக்கு இந்த இடம்னு தோன்றது, அதனால் இந்த இடத்து மடத்துக்கு தெரியான்னு கேட்டேன். நாங்கள் பல வருடங்களாக இதில் உழுது ஏர் ஓட்டி விவசாயம் பண்ணின்னு இருக்கோம். எங்களுக்கு இதில் அவர் இருக்காருன்னு எந்த விதமான அடையாளங்களும் தெரியலைங்களே அப்படின்னா. அப்போ அவர் கூட இருக்கிற நிறையா பண்டிட்ஸ், அதில் குமாரமங்கலம்னு கடலூருக்கு பக்கத்தில் ஒரு கிராமம், அந்த ஊரில் ஒரு பெரிய ஒரு சாஸ்திரம் படித்தவர் இருந்தார். ரொம்ப ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருக்கக்கூடியவர், சாம்பமூர்த்தி சாஸ்திரிகள்னு பேர். பெரியவா அவரை கூப்பிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வா, கீழே எந்த விதமான கடப்பாறை மண்வெட்டி எதுவும் போடக்கூடாது, நிறையா ஜலத்தை விட்டு இந்த மண்ணை கரைச்சுண்டே வா அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த சாஸ்திரிகள் வந்து அதை பண்ணிகிட்டே இருக்கார். அப்போ பெரியவா பக்கத்தில் உட்காந்துட்டே இருக்கும் பொழுது, இப்போ நீங்கள் ராமகிருஷ்ணருடைய புக்கெல்லாம் படித்தேன்னா அவருக்கு ஒரு ட்ரான்ஸ் வரும். அந்த ட்ரான்ஸுக்கு அந்த புக்கில் பாவ சமாதின்னு எழுதியிருப்பார். அந்த மாதிரி இந்த சாம்பமூர்த்தி சாஸ்திரிகளுக்கு ஒரு ட்ரான்ஸ், பாவ சமாதி ஏற்படுறது. அந்த பாவ சமாதி ஏற்படும்பொழுது அவளுக்கு தே ஆர் ஏபிள் டு see something else what a human cannot see. அவளுக்கு வேறு ஒரு லெவலில் போய் ஏதோ சில காட்சிகள்லாம் தெரியும். ஒருத்தர் தேவர்களை பார்க்கிறதோ, ஒருத்தர் கந்தர்வர்களை பார்க்கிறதோ, இதெல்லாம் அந்த ட்ரான்ஸில் தான் அவளுக்கு ஏற்படுறது. அமானுஷ்யம், மனிதனுடைய அறிவுக்கும் மனிதனுடைய மனதுக்கும் அப்பாற்பட்ட விஷயங்கள் அவளுக்கு தெரியும். அந்த மாதிரி அந்த இடத்துல சாம்பமூர்த்தி சாஸ்திரிகள் வந்து அந்த ஒரு ட்ரான்ஸ் நிலைக்கு போகிறார். அந்த நிலையிலேயே பெரியவா அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறா, நீ என்ன பார்க்குற அப்படின்னு. கீழே ஒரு சன்னியாசி தண்ட கமடலங்கள்லாம் வச்சுட்டு உட்கார்ந்துட்டுருக்கார். அவர் கையில் ஒரு ருத்ராட்ச மாலை இருக்குது, சதாசிவம்னு ஜபம் பண்ணுறார். ஒரு முன்னாடி நிறைய வைதிகர்கள்லாம் உட்காந்துட்டு உபனிஷத் பாராயணம் பண்ணிட்டு இருக்கா. நான் தோன்றதை பார்த்துட்டு மேலே தோண்டாதேன்னு சொல்கிறார். அப்படின்னா அது வந்து அவர் சித்தியாகி எவ்வளோ வருஷங்கள் ஆச்சு, ஆனாலும் கீழே இந்த சுவாமிகள் இருக்கார். இப்போ போதேந்திரால் அந்த இடத்துல இருக்கார். ராகவேந்திரர் இல்லைன்னா, ராகவேந்திரர் அந்த இடத்துல இல்லைன்னா நித்தியம் இவ்வளோ ஜனங்கள் அங்கே போவாளா, அவளுடைய பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறுமா, அங்கே இருக்கார். இது ஆத்மபோதேந்திராளுடைய சமாதியிலையும் அவர் அங்கே இருக்கார். இப்படி தெரியறது இல்லையா? அப்போ இந்த சில பேர் சித்தியான பிறகும் அந்த மகான்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா சில பேர் பார்க்கறா. ஒரு கஷ்டம்னு அவள் பிரார்த்தனை பண்ணினா உடனே அந்த சுவாமிகள் வந்து அவளுக்கு தரிசனம் கொடுக்குறா. இதெல்லாம் உண்மையா, நம்மளுடைய மனசனுடைய கற்பனையா, நம்மளுடைய பக்தி விசேஷமா அப்படின்னா இதில் சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கலாம். சில மகான்கள் என்ன பண்ணுவான்னா, அவள் வந்து ஒரு தியானம் ஜபம் பண்ணுவா. தியானம் ஜபம் பண்ணி அந்த ஞானத்தை அடைஞ்ச பிறகு இந்த முக்தி அப்படிங்கிறதுலையே பலவிதமான வழிகள், அதாவது ஜீவனுடைய கதி, அதை பற்றி பேசினேன்னா அது ரொம்ப பெரிய விஷயமா போயிடும். சிம்பிளாக சொல்கிறேன், கோடான கோடி மனிதர்கள் இருக்கா இல்லையா, இந்த கோடான கோடி மனிதர்கள் குட்டியாக ஒரு உலகத்துக்கு போயிட்டு திரும்பி வந்துடுறா. இப்போ நம்ம செத்து போன பிறகு உடனே நமக்கு கடவுள்லாம் தெரிஞ்சிட மாட்டார்.
நமக்கு பகவானையும் தெரியாது, நமக்கு சொர்க்கமும் தெரியாது, நமக்கு நரகமும் தெரியாது, நமக்கு இது மேலெல்லாம் இப்போ நம்பிக்கை வரணும்னு அவசியம் இல்லை. குட்டியாக ஒரு உலகம் இருக்குது, அந்த உலகத்தில் போய் நம்ம திரும்பி வந்துடுவோம். ஒரு லாங் ஸ்லீப் மாதிரி. அதனால ஒருத்தர் செத்து போன உடனே அவர் பகவானை பார்த்துடுவார் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த சரீரம் போகிறது இல்லையா, இதுக்கு யாதனா சரீரம்னு பேர். அப்புறம் அந்த சரீரத்துக்கு சில கர்மாக்கள்லாம் நம்ம பண்ணினோமானால் அது பிரேத சரீரம்ங்கிற ஒரு அவஸ்தையிலேருந்து பித்ரு சரீரம்ங்கிற ஒரு அவஸ்தையை அடையும். அப்புறம் நிறையா புண்ணியங்கள் பண்ணியிருந்து அவன் யாக யஜ்ஞாதிகள், அக்னிஹோத்திரம் போன்ற காரியங்களோ பூத தர்மங்களோ இதெல்லாம் பண்ணியிருந்தா சொர்க்கத்துக்கு போவான். சொர்க்க பரியந்தம் போனாலும் அவன் பூமிக்கு திரும்பி வருவான். சில பேர் இருக்கா, அவள் நிறையா தியானம் பண்ணுறா, தபஸ் பண்ணுறா, அவளுக்கு திரும்பி உலகத்தில் பிறக்கிறதுக்கு ஆசை இல்லை. ஆனால் அவளோட பினன்ஸ் முடியறதுக்கு முன்னாடியே அவளுடைய லைஃப் இஸ் கம்மிங் டு அன் எண்ட், செத்து போய்ட்றான். ஞானியால் பகவானை பார்க்கலை அப்படின்னா அவளோட தபஸ் நல்ல ஒரு உயர்ந்த நிலையில் இருந்ததுன்னா ஹிரண்ய கர்ப்ப லோகம்னு ஒரு லோகம் இருக்குது, அங்கே போவா. அங்கே போய் திரும்பி பூமிக்கு வரமாட்டா, அந்த பினன்ஸை அங்கேயே கண்டினியூ பண்ணி முக்தி ஆகிடுவா. அப்படி இருக்கு. அப்புறம் எந்தெந்த தேவதையை உபாசனை பண்ணுறானோ, விஷ்ணுவை உபாசனை பண்ணுறவன் வைகுண்டமும், தேவியை உபாசனை பண்ணுறவன் ஸ்ரீபுரமும், அந்த மாதிரி சிவனை உபாசனை பண்ணுறவன் கைலாசமும், இதெல்லாம் தேவதா லோகங்களுக்கு போகிறவன் உண்டு. தபஸ் பண்ணி தப்போலோகங்களை அடையிறவன் உண்டு. இரண்ய கர்ப்ப லோகத்துக்கு போகிறவன் உண்டு. அப்புறம் குட்டியாக ஒரு லோகத்தில் கோடிக்கணக்கான ஜனங்கள் போய் திருப்பி பிறக்கிறது உண்டு. பித்ரு சரீரத்தை அடையிறது உண்டு. இப்படிலாம் சாஸ்திரம். இப்போ ஒரு பன்னியோ ஒரு கழுதையோ ஒரு குதிரையோ ஒரு நாயோ இதெல்லாம் செத்து போனால் சொர்க்கத்துக்கு போகுமா நரகத்துக்கு போகுமா? அவர்களுக்கு ஒரு உலகம் இருக்கா அப்படின்னா, மனித பிறவியில் இவன் பண்ணின ஒரு கர்மாவுடைய பேலன்ஸால தான் அவன் நாயாவோ பன்னியாவோ கழுதையாவோ. அதனால் அந்த நாய் சரீரம் முடிஞ்ச உடனே திரும்பி இவனுடைய மனித சரீரத்தினுடைய கண்டினியூட்டி வந்துட்டோம். அவனுக்கு லோகம் கிடையாது. பாகவதத்தில் ஜடபரதர் ராஜாவா தபஸ் பண்ணினார். அந்த தபஸில் அவர் மான் மேலே வச்ச பிரியத்தினால மானா பிறந்தார். ஆஸ் soon as அந்த மான் சரீரம் முடிஞ்ச உடனே அந்த மனித சரீரத்தினுடைய கண்டினியூட்டி அவர் வந்துடும். அதனால் பித்ருலோகத்தில் நாய்களுக்கு ஒரு தனி உலகம் இருக்கா, குதிரைகளுக்கு ஒரு உலகம் இருக்கான்னா அப்படிலாம் ஒரு உலகம் கிடையாது. மனிதனுடைய கர்மாக்களுடைய தொடர்ச்சி தான் எல்லா ஜென்மாக்களும். இப்போ நம்ம எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமையாவும் உமக்கே நாம் ஆட்செய்வோங்கிறா. அப்போ மனிதனுக்கு 7 பிறவி தானா? ஒருத்தன் 8வது தரம் பிறந்து வரமாட்டானா? 9வது தரம் பிறந்து வரமாட்டானா? அப்படின்னா இந்த 7 times அப்படிங்கிற கணக்கை இதை சொல்லலை. இது என்ன சொல்ல வருதுன்னா 7 கேட்டகரிஸை சொல்கிறது. என்ன 7 கேட்டகரிஸ் அப்படின்னா, தேவர்கள்ங்கிறது ஒரு கேட்டகரி, மனிதர்கள்ங்கிறது 2வது கேட்டகரி, கேட்டில்ஸ் அனிமல் இருக்கே அது 3வது கேட்டகரி, பேர்ட்ஸ் பரப்பன இருக்கே அது 4வது கேட்டகரி, 5வது ஊர்வன பாம்பு மாதிரி இருக்கே அது 5வது கேட்டகரி, தண்ணியில் இருக்கிற மீன்லாம் இருக்கே ஜலத்தில் மட்டும் வாசுறது அது 6வது கேட்டகரி, அது மாதிரி பிளான்ட்ஸ் செடி மரங்கொடிகள்லாம் இருக்கே அது 7வது கேட்டகரி. அப்போ 84 லட்சம் வெரைட்டிஸ். ஆனால் இந்த வெரைட்டிஸே 7 கேட்டகரிஸில் கொண்டு வந்துடலாம். கொய்யா மரம் அது புளிய மரம், அது வேப்ப மரம், அது என்ன மரமாக இருந்தாலும் பிளான்ட்டுங்கிற கேட்டகரியில் வந்துடும். அது முதலையும் திமிங்கலமோ அது ஸ்டார் ஃபிஷ்ஷோ அது ஜலத்தில் இருக்கிற கேட்டகரியில் வந்துடும். இப்போ நீ செத்து போனால் இந்த 7ல் ஒன்றா தான் நீ வரணும். அந்த 7ல் நீ எதுவாக வருவேங்கிறது கூட யோக சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. அதை உன்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். எப்படின்னா, உடம்புல 9 ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, 9 துவாரம். 9 துவாரத்தில் காது 2ஐயும் ஒரு துவாரமாக எடுத்துன்று, கண்ணு 2ஐயும் ஒரு துவாரமாக எடுத்துன்ட்டு, ஆனால் 7 துவாரம். இந்த 7 துவாரத்தில் பிராணன் எது வழியாக வெளியில் போகிறதோ அதை வச்சுட்டு தான் இந்த 7 கேட்டகரிஸில் நீ என்ன வருவேன்னு டிசைட் ஆகும். பின்னாடி இருக்கக்கூடிய குதம், பின்னாடி இருக்கக்கூடிய யோனி வழியாக வந்ததுன்னா நீச்ச ஜென்மங்களாக மரம் செடி கொடிகளாக போய் நீ பிறப்ப. இப்படிலாம் சொல்லியிருக்கு. தலை உடஞ்சி போகிறவனுக்கு தான் அவன் வைகுண்டமோ கைலாசமோ அர்ச்சிராதி மார்க்கங்களை போய் அடைவான். அதனால தான் சன்னியாசிகளுக்கெல்லாம் தலையில் ஒரு தேங்காய் உடைப்பான். அப்போ 7 பிறவி அப்படிங்கிறது 7 கேட்டகரைஸ். அது மாதிரி இப்போ மனித பிறவி அப்படின்னு வந்ததில் தான் ஒரு கர்மா அப்படிங்கிறது அவனுக்கு தொடர்ந்து அவன் ஞானத்தை அடையிற வரைக்கும் இந்த கர்மா அப்படிங்கிறது அவனை தொடர்ந்து வந்துட்டே இருக்கும்.
இப்போ எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது இல்லை, எனக்கு பாப புண்ணியத்தில் நம்பிக்கை இருக்குது இல்லை, எனக்கு விதியில் நம்பிக்கை இருக்குது, அதனாலலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் அதெல்லாம் நடக்காமல் போயிடாது. வெதர் யூ பிலீவ் இட் ஆர் நாட், இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், இட் இஸ் சர்டன். அது என்ன நடக்குமோ அதை மோட்சங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம பண்ணின அத்தனை வாசனையும் கழிச்சிக்கிறது தான் மோட்சம். நத்திங். வாசனாக்ஷயம் மனோநாசம். எவ்வளவு ஏற்றின்றிருக்கியோ அவ்வளவுத்தையும் கீழே இறக்கிறது தான் மோட்சம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த மகான்கள் எல்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னா, இந்த ஒரு இந்த இதில் இருக்கா சமாதியில். இப்போ சில பக்தர்கள் கூப்பிட்டா வரா, சில பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்குறா. இது நம்மளுடைய மனசு கல்பனையா இல்லை இது என்னது? இது அவள் தான் அந்த சரீரத்தை விட்டுட்டா, நீங்கள் அகண்டாக்காரமான ஒரு பிரம்மத்தோட கலந்துட்டா, இல்லைன்னா அவள் வைகுண்டம் போயிட்டான். ரெண்டு தானே மோட்சம். ஒன்றும் ஒரு தேவதா லோகத்தை போய் அடையணும், இல்லைன்னா கடாகாசம் மகாகாசத்தோட கலக்கிற மாதிரி உடஞ்சி போய் கலந்து போயிடணும். இப்போ அவள் எங்கேருந்து திரும்பி வரா? நான் கூப்பிட்டதுனால வைகுண்டத்திலேருந்து என் பிரார்த்தனைக்காக ஓடி வந்தாளா, இல்லை ஆம்னி ப்ரெசன்ட் ஆல் ப்ரிவைடிங்காக இருக்கிற அவள் எப்படி ஒரு ஃபார்மில் வந்தா அப்படின்னா, சில மகான்களுக்கு ஒரு டிவைன் கமாண்ட் உண்டு. இப்போ பகவான் நாம போதேந்திராவில் பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு டிவைன் கமாண்ட் என்ன அப்படின்னா, இந்த கலியுகத்தில் பகவன் நாமம் தான் கதிங்கிறதுனால அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியது அவருக்கு இருக்கக்கூடிய பகவானுடைய ஒரு ஒர்க். ஏன் அப்படின்னா, கலி கோரமாக போயின்னு இருக்கும்போது நாமாதான் கதி, நாமாதான் கதி, நாமாதான் கதி, நாமாதான் கதின்னு ஒருத்தர் சொல்லணும் இல்லையா? அது சாஸ்திரபூர்வமாக சொல்லணும் இல்லையா? அதுதான் அவருக்கு பகவானுடைய ஒரு சங்கல்பம். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இந்த ஃபிசிக்கல் சரீரத்தில் எவ்வளவு நாள் இருக்கணுமோ இருந்துட்டு அதை உதறிட்டு சங்கல்பத்தினால பகவானுடைய ஒரு காரியத்தை பண்ணுறதுக்காக, லோக உபகாரமான ஒரு காரியத்தை பண்ணுறதுக்காக அவன் நினைக்கிற வரைக்கும் சித்த சரீரம்னு ஒரு சரீரத்தை எடுத்துன்னு இருப்பான். தே கேன் லிவ் ஆஸ் லாங். அது பிராரப்தம் கிடையாது, சங்கல்பம். உலகத்தில் அந்த பகவானுடைய ஒரு மிஷன், அந்த ஃபாதர்ஸ் ஒர்க்குன்னு இருக்கு பற்றியா, அது நடக்கிறதுக்காக. இப்போ நமக்கு பார்த்தா போதேந்திரான் பேசாமல் அந்த சமாதியில் உட்காந்துருக்காருன்னு தோணும், அவர் ஒன்றுமே பண்ணலைன்னு தோணும். ஆனால் இன்றைக்கு இவ்வளவு நாமா கிளம்புறதுக்கு அவருடைய ஒரு சங்கல்பம் தான் காரணம். நம்ம நிறைய ஒர்க் பண்ணுறோம்ல, ஒர்க்கை விட சங்கல்பம் தான் பெருசு. இப்போ நான் மனசில் ஒரு இடத்துல உட்காந்துட்டு சங்கல்பம் பண்ணினா இமயமலையை கூட நவுத்திடலாம், என்ன வேணால் பண்ணலாம், அதுக்கு மூமெண்ட்டே வேண்டாம். ஆனால் யார் பண்ணினான்னு கூட தெரியாது. அதனால மைண்டினுடைய பவர்ங்கிறது சச்சிய பவர். ஆஃப்டர் ஆல் மைண்டினுடைய பவரே இட் இஸ். அப்படி இருக்கும் பொழுது ஆத்ம பலம் அப்படிங்கிறது சொல்லவே முடியாது. அதனால உலகத்தில் ஒரு குகையில் உட்காந்துட்டு ஒரு ஞானி ஒன்று நினைக்கிறான் அப்படின்னா அது உலகத்தையும் அதிர வைக்கும். உலகத்துலேயே அது அவ்வளோ சேஞ்சஸை கொண்டு வரும். ஃபிசிக்கலாக நம்ம ஒர்க் பண்ணுறதை விட மனசுனால சங்கல்பம் பண்ணி அந்த மனசுனால பண்ணுறதுக்கு தான் எஃபெக்ட் ஜாஸ்தி. அதனால் போதேந்திராளி இப்போ அவரை சுற்றி கூட்டம் வந்தான்னு வராட்டான்னு அதை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார். அவர் என்ன சாதாரண மனுஷலா நம்மள மாதிரி. ஆனால் அவர் அந்த இடத்துல இருந்துட்டு 24 மணி நேரமும் 365 நாளும் ராமநாமத்தை சொல்லிண்டு ஒரு சித்த சரீரத்தோட அவருக்கு ஒரு திருப்தியாக உலகத்தில் அந்த நாமா பரவர வரைக்கும் அந்த இடத்துல இருந்துகிட்டே இருப்பார். அப்போ யார் பக்தியோடு இருக்காளோ அவளுக்கு தரிசனம் கொடுப்பார், யார் பிரார்த்தனை பண்ணுறாளோ அவளுக்கு தரிசனம் கொடுப்பார், யார் அவளுடைய ஒரு அந்த இடத்துல இருக்கிற ஒரு ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறாளோ அவளுக்கு ஃபீல் பண்ண வைப்பார். இது கூட இப்போ மந்திராலயம் ராகவேந்தருடைய சமாதிக்கு போயிட்டு வருவா நிறைய பேர் சொல்லுவா, கீழே அவர் மூல ராமரை பூஜை பண்ணுறது காதில் விழறது, மணி அடிக்கிறது காதில் விழறது, அவர் ஒரு பாத கொரடு போட்டுண்டு நடக்கிறது காதில் விழறது. அப்படின்னா இந்த ஜீவ சமாதியில் அவள் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு பூஜையோ ஏதோ ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்காளா அப்படின்னா அப்படி இல்லை. அப்போ ஏன் காதில் விழறது அப்படின்னா, தன்னை சுற்றி வரக்கூடிய ஒரு பக்தனுக்கு தன்னுடைய அதிஷ்டானத்திலையும் தன் மேலேயும் நம்பிக்கை வரட்டும் அப்படின்னு நம்பிக்கையை வளர்க்கறதுக்காக இவன் காதில் மணி சப்தம் விழட்டும்னு அவர் நினைக்கிறார். அந்த சங்கல்பத்தினால மணி சப்தம் விழருது. இவனுக்கு ஒரு தூப வாசனை இங்கேருந்து கிளம்பட்டோம்னு நினைக்கிறார், அவனுக்கு அந்த தூப அதுவும் சங்கல்பம் தானே தவிர அங்கே ஏதோ ஒரு ராமரை வச்சுட்டுருக்கார், பூஜை பண்ணிட்டு இருக்கார், மணி அடிக்கிறார், எல்லாம் நம்ம தான் காரியத்தினால பண்ணணும். அவெல்லாம் சங்கல்பத்தினாலேயே பண்ணக்கூடியவர்கள், சங்கல்பத்தினாலேயே பிரபஞ்சத்தை நடத்திட்டு போகக்கூடியவர்கள்.
அதனால் இப்படி எவ்வளவோ மகான்கள் தன்னுடைய சரீரத்தை விட்ட பிறகும் அவர்கள் இந்த உலகத்தில் காரியம் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்மளுடைய யோகி ராம் சுரத்குமார் ஆரம்பத்திலேருந்து திரும்பி 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 ஒரு விஷயத்தை சொல்வார். அவருக்கு ஒரு ஃபாதர்ஸ் ஒர்க் இருக்குன்னு சொல்வார். அவர் சொல்வார், அவர்கிட்ட போய் யாராவது ஒரு பெரிய கஷ்டத்தை சொல்கிறா, அந்த கஷ்டத்தை தீர்த்து வைக்கிறதுங்கிறது அவருக்கு ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. யானையினுடைய உடம்புல துளியோண்டு ஒரு மண் இருக்குது, அது அப்படி தட்டி விடுற மாதிரி தான் நமக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளம் அவருக்கு. அவர் சும்மா அப்படியே தட்டி விட்டுட்டு போயிடுவார். ஈவன் இஃப் யூ வில் சே ஒன் திங், இட் வில் ஹேப்பன். ஒரு தரம் ஒரு சம்பவம் சொல்கிறேன். அப்போ ஒரு நாளைக்கு அவர் வேதத்தெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும், வேதம் படித்தவாள்லாம் நன்னா இருக்கணும், இந்த வேதம்ங்கிறது அழியாமல் பார்த்துன்னு இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறையா பேசுகிறார். பேசிகிட்டே இருக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கிற மா தேவிக்கு கேட்குறா, பகவான் வேதம்லாம் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸா அப்படின்லாம் சொல்லும்பொழுது எல்லாத்துக்கும் பதில் சொல்லிகிட்டே வந்தார். சொல்லிட்டு அவர் சொல்கிறார், திஸ் பெகர் இஸ் நாட் டூயிங் எனிதிங் ஃபார் வேதாஸ், பட் இஸ் டாக்கிங் லாட் அபவுட் ப்ரொடெக்டிங் வேதாஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேதாஸ் அப்படின்னா. அப்போ மா தேவிக்கு கேட்குறா, வெதர் வி ஹாவ் டு டூ சம்திங். நோ, இந்த பிச்சைக்காரன் ஒன்று சொல்கிறதுனாலேயே பகவான் அதை பூர்த்தி பண்ணி வைப்பான். இந்த பிச்சைக்காரனுடைய வாயில் ஒன்று வந்துருத்துனாலே அப்பா அதை பூர்த்தி பண்ணி வைப்பார். ஸோ வாட் எவர் இட் டெல்ஸ், அது நடந்துடும். இதே மாதிரி ஒரு சமயத்தில் இன்னொன்று சொல்லும் பொழுது ஏதோ ஒன்று இப்படி சொல்கிறார். பக்கத்தில் இருக்கிற கேட்குறா, பகவான் திஸ் இஸ் யுவர் சீரியஸ் ஸ்டேட்மெண்ட் ஆர் கேஷுவல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்க. நத்திங் இஸ் கேஷுவல் ஃபார் திஸ் பெகர். வாட் எவர் he says, it is final, it has to happen, it will happen. அப்படிதான். அப்போ இந்த ஃபாதர்ஸ் ஒர்க்குன்னு கேட்கும்பொழுது நிறையா தரம் அவர் திருப்பி சொல்லிட்டுருக்கார், இந்த பிச்சைக்காரனை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வரா, நிறைய பேர் பேசுகிறா, நிறைய பேரோட இந்த பிச்சைக்காரன் இன்ட்ராக்ட் பண்ணுறான். ஆனால் அதெல்லாம் இந்த பிச்சைக்காரனுடைய வேலை இல்லை, அதெல்லாம் சும்மா அது ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்குது, ஃபாதர் ஒன்று கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்கிறார். தன்னை ஈவன் தோ அவர் சொல்லும்பொழுது பப்பா ராம்தாஸ் அண்டு அரவிந்தர் அண்டு ரமணர் 3 பேரை தான் தனக்கு ஒரு குருன்னு சொல்லும் பொழுது இன்னொரு இடத்துல சொல்கிறார், இஃப் இட் இஸ் பாசிபிள் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் த கணேஷ்புரி நித்யானந்தா, யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் திஸ் பெகர் ஆல்சோ எ லிட்டில் அப்படிங்கிறார். கணேஷ்புரி நித்யானந்தாவை உன்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சதுன்னா நீ இந்த பிச்சைக்காரனை கொஞ்சமாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். தன்னை அவரோட தான் ரொம்ப லிங்க் பண்ணி காண்பிக்கிறார். ஈவன் தோ இட் டெல்ஸ் பப்பா ராம்தாஸ் அண்ட் பகவான் ரமணா as well as Aurobindo is his guru, he mostly relates himself with Ganeshpuri Nityananda. கடைசியிலெல்லாம் அந்த நித்யானந்தா புக்ஸையே நிறைய படிப்பார். அப்புறம் ஒரு தரம் சொல்லியிருக்கார், there is an agreement between me and Nityananda. Nityananda said he will take care of the foreign devotees and asked me to take care of the Indian devotees. And இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா 2 பேரும் மீட் பண்ணிட்டதே இல்லை. ஆனால் அப்படி சொல்கிறார். அப்போ அப்படி சொல்லும்பொழுது ஒவ்வொரு இடத்துல இப்படி பகவான் என்ன பண்ணுவார்னா, ரொம்ப ஃப்ரீயாக பேசின்னு இருக்கும்போது ஒரு வார்த்தை 2 வார்த்தை ஸ்லிப் ஆஃப் த மொமெண்ட்டில் சொல்லுவார், அப்புறம் போதும் அப்படின்னு நிறுத்திடுவார். நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனித்தாதான் அந்த ஸ்லிப் ஆஃப் த அப்படியே ஒரு அந்த ஃப்ளோவில் ஒரு வார்த்தை 2 வார்த்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அப்படி அந்த ஃப்ளோவில் நம்ம புரிஞ்சின்றது அவரோட ஃபாதர்ஸ் ஒர்க் என்ன அப்படின்னா, இந்த காஸ்மிக்கை சரி பண்ணுறது தான் அவருடைய ஃபாதர்ஸ் ஒர்க். அதாவது இன்ஸ்டெட் ஆஃப் சேஞ்சிங் ஈச் அண்ட் எவரி பீப்புள், இன்ஸ்டெட் ஆஃப் சேஞ்சிங் த லோக்கல் இஷ்யூஸ் வாட் எவர் இட் மே பி, சில காஸ்மிக்கில் சேஞ்சை பண்ணினா இந்த உலகம் சுபிக்ஷம் ஆகிடும் அப்படிங்கிறது தான் அவருடைய காஸ்மிக் ஒர்க். ஸோ அந்த காஸ்மிக் ஒர்க்கில் அவர் காஸ்மிக் ஒர்க்கை தான் பண்ணிட்டு இருந்தார், காஸ்மிக் ஒர்க்கை தான் பண்ணிட்டு இருக்கார். பண்ணும்பொழுது திரும்ப 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 ஒரு விஷயத்தை நமக்கு அஷ்யூர் பண்ணி கொடுத்துருக்கார். அதையே மெயினாக அதை சொல்லும் பொழுது ஒரு தரம் பாண்டிச்சேரியில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்போ யோகி ராம் சுரத்குமாரை கூப்பிட்டா. வெங்கட சுப்பிரமணியம் இருந்தார், தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கூட எஜுகேஷனில் இருந்தார், ஆர் வெங்கட்ராமனுடைய பர்சனல் செக்ரட்டரியாக இருந்தார். அவர் கூப்பிடும் பொழுது அப்போ சொன்னார் யோகி ராம் சுரத்குமார், திஸ் பெகர் இஸ் நாட் ஏபிள் டு அட்டெண்ட் தட் ஃபங்க்ஷன் அண்ட் திஸ் பெகர் இஸ் நாட் குட் இன் பப்ளிக் ஸ்பீக்கிங் ஆல்சோ, பட் ஐ கேன் ரைட் இட் அண்ட் கிவ், யூ கேன் ரீட் அட் த டைம் ஆஃப் தட் ஃபங்க்ஷன் சொல்லும்பொழுது, அப்போ இந்தியாவில் எவ்வளோ விதமான கோளாறுபடிகள் எல்லாம் நீங்கள் இன்றைக்கி பார்த்தாலும் கூட
இதெல்லாம் எப்படி எனக்கு தோன்றது அப்படின்னா, சமுத்திரத்தில் மேலே இருக்கிற அலைகள் மாதிரி இருக்குது. அந்த ஆழ் சமுத்திரம் அமைதியாக இருக்குது. இந்தியா இஸ் வெரி சேஃப். இட் இஸ் இன் மை ஃபாதர்ஸ் ஹேண்ட்ஸ். ஒரு காலத்தில் பகவானுடைய பார்வை ஜப்பான் மேலே விழுந்தது, அமெரிக்கா மேலே விழுந்தது, அந்த கண்ட்ரிலாம் ஃப்ளரிஷ் ஆச்சு. என்னுடைய அப்பாவுடைய பார்வை இப்போ இந்தியா மேலே விழுந்திருக்கு. இந்தியா இஸ் கோயிங் டு ஃப்ளரிஷ், நாட் ஓன்லி ஸ்பிரிச்சுவல், ஒரு வெல்த் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்புறம் நிறையா நர்மதா நதி தீரத்தில் இருக்கிற யுரேனியம் இதெல்லாம் நாளைக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக இந்தியாவுக்கு ஒரு பெரிய ரெவென்யூ கொடுக்கக்கூடிய விஷயங்களாக மாறப்போகிறது அப்படிங்கிறதெல்லாம் ப்ரெடிக்ஷன் இல்லை சொல்லியிருக்கார், பிளெஸ்ஸிங்காக சொல்லியிருக்கார். அந்த மாதிரி சொல்லும் பொழுது த வேர்ல்ட் இஸ் கோயிங் டு see a world without wars. சண்டையே இருக்க போகிறதில்ல, ஒரு அமைதியான உலகம் இருக்குது, மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்க போகிறா. த ராம ராஜ்யம் இஸ் நாட் டூ ஃபார் ஆஃப் அப்படிங்கிறத பகவான் சித்தியார்த்துக்கு 10 நாள் முன்னாடி சொன்னார். என்னுடைய ஃபாதர் அரபிந்தோ, என்னுடைய ஃபாதர் ராமதீர்த்தர் எல்லாரும் இதை சொல்லியிருக்கா. அவள் சொன்னது நடக்கும். their dreams and their wish will come true. Take it from me, my dear friend. ராமராஜ்யம் இஸ் நாட் டூ ஃபார் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்கார். அவருடைய அனுகிரகத்தில் நம்ம அவருடைய நாமத்தை சொல்லிட்டு இருப்போம். உலகம் முழுக்க அமைதியாக இருக்கட்டும். உலகத்தில் நாம் இருக்கிறவா எல்லாரும் சந்தோஷமாக, எல்லாரும் பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டு எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்போம். சத்குருநாத மகாராஜ் கி